ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் புதிய கட்டுப்பாடுகள். தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான செய்தி. முகவரி மாற்றத்திற்கு இப்போது புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் மாற்றம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்ய விரும்புவோர் ஆதார் கார்டு உள்ளிட்ட முகவரி சான்றிதழ்களை மட்டும் சமர்ப்பித்தால் போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை மாறியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி விண்ணப்பதாரர் தங்கள் வீட்டு சமையல் எரிவாயு ரசீது மட்டுமல்ல, தந்தையின் வீட்டு காஸ் சிலிண்டர் ரசீது, மனைவியின் தந்தையின் வீட்டு காஸ் சிலிண்டர் ரசீது என 3 பேரின் ரசீதுகளையும் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 3 ரசீதுகளும் இல்லாமல் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. இந்த விதிமுறை காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினரை மிகவும் பாதித்துள்ளது. திருமணத்தை ஏற்காத பெற்றோர்கள் ரசீதுகளை தர மறுக்கின்றனர். அப்படிப்பட்ட சூழலில் இந்த தம்பதியினர் என்ன செய்வார்கள்? ஆதார் கார்டு, மின் கணக்கீட்டு அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் என அனைத்து ஆவணங்களும் இருந்தாலும் இந்த ஒரு கட்டுப்பாட்டால் மட்டுமே விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. ஏழை நடுத்தர மக்கள் அரசு அலுவலகங்களில் தினமும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இந்த புதிய விதிமுறைகள் குறித்து பொதுமக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு அரசு விரைவில் தெளிவான விளக்கம் அளிக்குமா என்பதை தமிழகம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இது குறித்த மேலும் தகவல்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவோம். நன்றி.